Hello students, welcome to Just Add Maths. இந்த வீடியோல நம்ம chapter 2 numbers and sequencesல sections 2.8 to 2.11ல இருக்கிற progress checks answers பார்க்கலாம். So first page number 64. First question பார்த்தீங்கன்னா the sum of terms of a sequence is called series. So இது வந்து series ஓட definition. So அது பார்த்தீங்கன்னா sum of terms of a sequence. So ஒரு sequence இருக்கு, அதில் இருக்கிற terms எல்லாத்தையும் நம்ம add பண்ணுறோன்னா அதை தான் வந்து நம்ம series அப்படின்னு சொல்லுவோம். So இங்கே answer வந்து series. So next, if a series have finite number of terms, then it is called a finite series. So இதுவும் நமக்கு தெரியும். So finite number of terms na countable number of terms. So finite அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So அந்த series பேர் வந்து நம்ம finite series அப்படின்னு சொல்லுவோம். So next பார்த்தீங்கன்னா a series whose terms are in dash is called arithmetic series. So arithmetic series நம்ம எப்படி சொல்லுவோம்னா அந்த terms வந்து arithmetic progressionல இருக்குன்னா நம்ம அந்த சீரீஸை arithmetic seriesன்னு சொல்லுவோம். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்லேயே இருக்குது. ஸோ அரித்மெட்டிக் சீரீஸ்னால் என்ன, எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அரித்மெட்டிக் உங்களுக்கு டக்குன்னு ஏபியாக இருக்கணும், அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் அந்த டேர்ம்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வந்துடணும். ஸோ அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் தான் ஆன்சர். ஸோ ஃபோர்த்து கொஸ்டின், இஃப் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம்ஸ் ஆஃப் அன் ஏபி ஆர் கிவன் தென் த ஃபார்முலா டு ஃபைண்ட் த சம் இஸ். ஸோ இங்கே வந்து நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா கேட்கல, ஆனால் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம்ஸ் ஏ அண்ட் எல் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா sum of terms of the AP formula என்ன அப்படின்னா Sn is equal to n by 2 into a plus l. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஜென்ரல் ஃபார்முலா வந்து Sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. அது ஜென்ரல் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து லாஸ்ட் டேர்ம் இருந்ததுன்னா நம்ம இந்த ஃபார்முலா ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 65. ஸோ இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின். The nth term of first பார்த்தீங்கன்னா the nth term of any AP is of the form Pn plus Q where P and Q are constants அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம செக் பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா nth term of any AP is of the form Pn plus Q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இங்கே nth termனு இருக்கிறதால ஃபர்ஸ்ட் nth term ஃபார்முலா எழுதிக்கோங்க. Tn is equal to a plus n minus 1 into d. ஸோ நம்ம வந்து Pn plus Q இந்த ஃபார்மேட்டுக்கு இதை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இந்த டியை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா a plus nd minus d. ஸோ இப்போ வந்து டி இருக்கிற கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ்லாம் தனியாக வச்சுக்கோங்க, என் இருக்கிற டேர்ம்ஸை தனியாக வச்சுக்கோங்க. ஸோ என்டி இது ஒரு என்டி இருக்குது, ப்ளஸ் இந்த ஏ மைனஸ் டியை ப்ராக்கெட்ஸ் போட்டு தனியாக வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நான் எப்படி எழுதியிருக்கேன்னா பிஎன் ப்ளஸ் கியூ அப்படின்னு எழுதிக்கிட்டேன். இங்கே பிஎன் கியூ வந்து கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கான்ஸ்டன்ட்னா அது வந்து எந்த நம்பர்ஸாக வேணால் இருக்கலாம். ஸோ டியை வந்து இங்கே பின்னு வச்சுருக்கேன், க்யூவை வந்து a minus dன்னு வச்சுக்கிட்டேன். ஸோ p is equal to d and q is equal to a minus d are constants. அதாவது நம்ம nth டேர்மை இந்த ஃபார்மேட்டில் எழுத ட்ரை பண்ணோம். ஸோ அந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு தான். ஸோ ட்ரூ தான் வந்து ஆன்சர். ஸோ tn is equal to இப்போ உங்களுக்கு சப்போஸ் pn ஸ்கொயர் ப்ளஸ் q அந்த மாதிரி வேறு மாதிரி வந்ததுன்னா இங்கே வந்து ஃபால்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஆனால் இங்கே வந்து pn ப்ளஸ் q நம்மளால் எழுத முடியுது. ஒரு n டேர்ம் இருக்குது, n டேர்ம் இல்லாமல் சில டேர்ம்ஸ் தனியாக இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம கிளப் பண்ணி எழுதிட்டு பிஎன் ப்ளஸ் கியூ அவங்க கொடுத்துருக்கிற ஃபார்மேட்லேயே நம்மளால் எழுத முடியுது. அதனால இதோட ஆன்சர் வந்து ட்ரூ தான். இப்போ செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா the sum to nth term of any AP is of the form Pn square plus Qn plus R where PQR are some constants. ஸோ இதுவும் வந்து நம்ம இந்த சம் மாதிரி தான் பண்ண போகிறோம். இங்கே வந்து nth term கேட்கல, sum to nth termன்னு கேட்டிருக்காங்க. அதாவது sum ஃபார்முலா Sn ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து Tn ஃபார்முலா யூஸ் பண்ணோம். அதே மாதிரி இங்கே Sn ஃபார்முலா எடுத்துக்கோங்க. Sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. ஃபார்முலா நமக்கு தெரியும், அதை எழுதிக்கோங்க. அகெயின் இங்கே உள்ள d இருக்குல்ல, அதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ n by 2 into 2a plus nd minus d. ஸோ ப்ராக்கெட் உள்ள அது இருக்குது, வெளியே n by 2 வந்து இது மூணுக்கும் காமனாக இருக்குது. ஸோ இந்த n by 2-ஐ ஒவ்வொரு டேர்ம் கூடயும் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ n by 2 into 2a plus n by 2 into nd minus n by 2 into d. ஸோ இது வந்து 2 வந்து கேன்சல் ஆகிடும். இது வந்து நியூமரேட்டரில் இருக்குது. ஸோ 2 கேன்சல் ஆகிடும். ஸோ na இருக்கும். இங்கே வந்து 2n இருக்குது பார்த்தீங்களா. ஸோ n ஸ்கொயர் d by 2ன்னு இருக்கும், மைனஸ் n into d by 2ன்னு தேர்ட் டேர்ம் ஆகிடும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே n டேர்ம்ஸை தனியாக வச்சுட்டு மற்ற டேர்ம்ஸ்லாம் கிளப் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே n ஸ்கொயர் டேர்மை தனியாக வச்சுக்கோங்க, n டேர்ம்ஸ் எல்லாத்தையும் கிளப் பண்ணிக்கோங்க. ஸோ n டேர்ம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் டேர்ம். ஸோ a minus d by 2 into n plus n ஸ்கொயர் டேர்மை தனியாக வச்சுக்கோங்க. இப்போது நமக்கு வந்து இங்கே pn ஸ்கொயர் ப்ளஸ் qn ப்ளஸ் rன்னு இருக்குது. ஸோ n ஸ்கொயர் கூட p இருக்குல்ல, ஸோ n ஸ்கொயருக்கு பதில் இங்கே d by 2க்கு பதிலாக நீங்கள் p போட்டுக்கோங்க. ஸோ n ஸ்கொயர் p ப்ளஸ் qnன்னு போட்டுக்கோங்க. ஸோ qn
where p is equal to d by 2 and q is equal to a minus d by 2 are constants. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற ஃபார்மேட் என்ன, pn ஸ்கொயர் ப்ளஸ் qn ப்ளஸ் ஆர். ஆனால் நமக்கு கிடச்சிருக்கிற ஃபார்மேட் என்ன, pn ஸ்கொயர் ப்ளஸ் qn. இங்கே ஆறுங்கிற ஒரு டேர்ம் வந்து நமக்கு வரவே இல்லை. ஸோ அதனால் கன்ஃபார்மாக அவங்க கொடுத்துருக்கிற ஃபார்மேட் வந்து தப்பு தான். ஸோ சம் டு nth டேர்ம் வந்து pn ஸ்கொயர் ப்ளஸ் qn ப்ளஸ் ஆர்ன்னு வராது. ஸோ அதனால் வந்து நம்ம ஃபால்ஸ்ன்னு எழுதிக்கணும். ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, நீங்கள் ஒரு தடவை எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இங்கே வந்து nth டேர்ம் ஜென்ரல் டேர்ம் கொடுத்துருக்காங்க, அதனால் tn ஃபார்முலா எடுத்திருக்கோம். இங்கே வந்து சம் டு nth டேர்ம் கொடுத்துருக்காங்க, ஸோ sn ஃபார்முலா எடுத்திருக்கோம். ரெண்டுமே வந்து அவங்க கொடுத்துருக்கிற ஃபார்மேட்டுக்கு வருதா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ nth டேர்முக்கு வருது, அதனால் நம்ம ட்ரூ எழுதியிருக்கோம். சம் டு nth டேர்முக்கு வரல, அதனால் நீங்கள் வந்து ஃபால்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 70. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா a GP is obtained by multiplying a dash to the preceding term. ஸோ GP வந்து geometric progression. ஸோ geometric progression எப்படி வரும், ஃபர்ஸ்ட் ஒரு டேர்ம் இருக்குன்னா அது கூட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு நெக்ஸ்ட் டேர்ம் வரும். ஸோ அந்த செகண்ட் டேர்ம் கூட அதே நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு தேர்ட் டேர்ம் கிடைக்கும். ஸோ GP வந்து அப்படி தான் இருக்கும் இல்லையா, AR ஸ்கொயர். ஸோ இந்த டேஷில் என்ன வரும்னா பை மல்டிப்ளையிங் அ ஃபிக்ஸட் நான் ஜீரோ நம்பர் டு த ப்ரிசீடிங் டேர்ம். ஏன் நான் ஜீரோ நம்பர்னு சொல்கிறோம், ஏன்னா ஏதாவது ஒரு நம்பர் கூட ஜீரோவை மல்டிப்ளை பண்ணோன்னா ஆன்சர் வந்து ஜீரோ தான் வரும். ஆனால் நமக்கு ஜிபியில் வந்து நம்பர்ஸ் வேணும். ஸோ அதனால் நம்ம ஜீரோவை மல்டிப்ளை பண்ணக்கூடாது. ஜீரோ தவிர நீங்கள் எந்த நம்பர்ஸ் வேணால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ஆனால் ஃபிக்ஸடாக இருக்கணும், ஒரே நம்பரை தான் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதனால தான் இங்கே ஆன்சர் வந்து அ ஃபிக்ஸட் நான் ஜீரோ நம்பர் டு த ப்ரிசீடிங் டேர்ம். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா the ratio between any two consecutive terms of the GP is constant. ஸோ ratio between any two consecutive terms, இந்த R வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம்ல, T2 by T1 is equal to R, T3 by T2 is equal to R. ஸோ இந்த மாதிரி வரணும். அதனால தான் வந்து இங்கே கான்ஸ்டன்ட். அது வந்து அந்த R வந்து எந்த அந்த கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ், அந்த பேர் ஆஃப் டேர்ம்ஸ் எடுத்து நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த ஆன்சர் வந்து சேமாக வரணும். அதனால தான் வந்து இங்கே கான்ஸ்டன்ட் அப்படின்னு இருக்குது. அண்ட் இட் இஸ் கால் தி காமன் ரேஷியோ. ஸோ அந்த ஆரை நம்ம என்னன்னு சொல்லுவோம், காமன் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து இந்த கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா fill in the blanks if the following are in GP. ஸோ இந்த 3 சப்டிவிஷன்ஸும் ஜிபியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆரோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், R is equal to T2 by T1. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1/8, 3/4, 9/2, டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு R வேல்யூ வேணும்னா 3/4 நீங்கள் 1/8 கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ ஆரோட வேல்யூ 6 வரும். ஸோ 9/2 into 6 பண்ணோன்னா நமக்கு 27 ஆன்சர் வரும். அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஆரோட வேல்யூ 7/2/7, T2 by T1 பண்ணிக்கோங்க. ஸோ ஆரோட வேல்யூ 1/2 வரும். ஸோ இந்த 1/2 அப்படியே 7/2 கூட மல்டிப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு 7/4 ஆன்சர் வரும். ஸோ ஆன்சர் 7/4. ஸோ இது நம்ம யூஸ்வலாக சம்ஸ் எல்லாத்துலேயுமே பண்ணுற மாதிரி தான். ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சி முன்னாடி இருக்கிற நம்பர் கூட அதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ட் ஆப்ஷன், சி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆர் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், தேர்ட் டேர்ம் அண்ட் செகண்ட் டேர்ம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு T3 by T2. ஸோ 4/2 √2 உங்களுக்கு ஆரோட ஆன்சர் √2 வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 2 √2 by 2 பண்ணிக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள டேர்ம் வேணும் கரெக்டாக. அடுத்து உள்ள டேர்ம்னா நம்ம மல்டிப்ளை பண்ணணும். முன்னாடி இருக்கிற டேர்ம் வேணும்னா நீங்கள் இந்த நம்பர் கூட அதை டிவைட் பண்ணிக்கணும். ஸோ 2 √2 by 2 பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து 2 வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டேஷில் வந்து 2 தான் வந்து ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 71. If first term is equal to A, common ratio is equal to R, then find the value of T9 and T27. இங்கே வந்து நம்பர்ஸ்லாம் கொடுக்கல, A and R தான் இருக்குது. ஸோ நம்ம எப்போவுமே டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணுன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், ஜென்ரல் டேர்ம் n டேர்ம் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜிபியோட ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலா Tn is equal to A into R power n minus 1. ஸோ இங்கே நமக்கு T9 and T27 வேணும். ஸோ T9க்கு n-க்கு பதிலாக 9 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ T9 is equal to A into R power 9 minus 1. ஸோ 8 ஆகிடும். ஸோ T9 is equal to A R power 8 and T27 is equal to A into R power 27 minus 1. So A R power 26. So T9 is equal to A R power 8 and T27 is equal to A R power 26 தான் வந்து இந்த சம்மோட ஆன்சர். So next, in a GP, if T1 is equal to 1/5 and T2 is equal to 1/25, then the common ratio is. So common ratio எப்போவுமே நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், R is equal to T2 by T1. அதே மாதிரி இங்கேயும் பண்ணிக்கோங்க. ஸோ R is equal to T2 by T1 which is equal to
T2 ஓட வேல்யூ 1/25 by 1/5 போட்டுக்கோங்க. ரெசிப்ரோக்கலாக போகும்போது இன்ட்டு 5/1. ஸோ இது வந்து மாற்றி தானே ரெசிப்ரோக்கலாக போகும். ஸோ 1/25 இன்ட்டு 5/1. ஸோ கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு ஆன்சர் வந்து 1/5. ஸோ காமன் ரேஷியோ வேல்யூ பார்த்திங்கன்னா நமக்கு 1/5 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 72. 3 non-zero numbers A, B, C are in GP if and only if B square is equal to AC. ஸோ இது வந்து கண்டிஷன் ஃபார் 3 numbers to be in GP. இதுதான் வந்து ஃபார்முலா B square is equal to AC. இதே மாதிரி ஏபிக்கும் வந்து கண்டிஷன் இருக்குது. ஸோ 2B is equal to A plus C. GPயோட கண்டிஷன் வந்து B square is equal to AC for 3 numbers to be in GP. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 74. A series whose terms are in geometric progression is called geometric series. ஸோ நமக்கு தெரியும் சீரீஸ்ன்னு இருக்குது, ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனில் இருக்குது அப்படின்னா ஜாமெட்ரிக் சீரீஸ். இதே இது அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருக்குன்னா அரித்மெட்டிக் சீரீஸ். ஸோ ஜாமெட்ரிக் கொஸ்டின்லேயே வந்து ஆன்சர் இருக்குது. ஸோ ஜாமெட்ரிக் சீரீஸ்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு when r is equal to 1, the formula for finding sum to n terms of a GP is n into a. r is equal to 1னா என்ன அர்த்தம்? அந்த GP வந்து ஒரு அந்த ஜிபியில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே சேமாக இருக்கும். அதாவது 2, எக்ஸெட்ரா. ஏன்னா r is equal to 1னா 1 மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டேர்மும் சேமாக வரும். ஸோ இப்போ 2 into 1 2, 2 into 1 2, 2 into 1 2. ஸோ அது வந்து சேம் நம்பர்ஸ் தான் வந்து ஜிபியில் இருக்கும். ஸோ நம்ம வந்து நிறைய சம்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இப்போ 1 + 1 + 1 எக்ஸெட்ரா டு n டேர்ம்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? டேரெக்டாக என்னன்னு போட்டுருவோம். ஸோ n into a. ஸோ ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ n வந்து அங்கே எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கோ அது இன்ட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து sum to n terms of a GP. இது வந்து என்னன்னா r is equal to 1 இருந்தால் மட்டும்தான் இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். r வந்து மற்ற நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து SN ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். ஸோ r is equal to 1னா மட்டும் நம்ம n into a அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ இதுவும் வந்து நமக்கு வந்து நோட்டில் ஏற்கனவே இருக்குது. ஸோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு when r is not equal to 1, the formula for finding the sum to n terms of a GP is. ஸோ இங்கே r not equal to 1ங்கிறதால நம்ம SN ஃபார்முலா யூஸ் பண்ணோம். So Sn is equal to a into r power n minus 1 by r minus 1 where r is not equal to 1. So இதுதான் வந்து GP ஓட Sn formula. So next பார்த்தீங்கன்னா page number 75. Sum to infinite number of terms of a GP. So APக்கு வந்து infinite number of terms formula கிடையாது. So GPக்கு மட்டும்தான் வந்து sum to infinite number of terms இருக்குது. So அதோட formula பார்த்தீங்கன்னா a by 1 minus r. So இது வந்து நம்ம sumsலாம் பண்ணியிருக்கோம். So a by 1 minus r வந்து sum to infinite number of terms of a GP ஓட formula. So next question பார்த்தீங்கன்னா for what values of r does the formula for infinite GP valid? So இங்கே வந்து நமக்கு வந்து புக்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க a by 1 minus r போட்டு கமா போட்டு -1 less than r less than 1. ஸோ r வந்து -1 and 1க்கு நடுவில் இருக்கிற நம்பர்ஸாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டினுக்கு அதே ஃபார்முலாவோட கண்டிஷன் கேட்டிருக்காங்க. ஸோ a by 1 minus r வேர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் -1 less than r less than 1. ஸோ ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் rன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ r வந்து 1/2 1/3 1/5 இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இன்ஃபைனைட் ஜிபி ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த கண்டிஷனை இங்கே எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 76. Is the series 3 plus 33 plus 333 plus etc. a geometric series? No. So 3 into 11 33 வரும். 33 into 11 333. ஸோ இந்த மாதிரி தான் வராது. நமக்கு வந்து காமன் ரேஷியோ சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஜாமெட்ரிக் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து ரேஷியோ வந்து சேமாக இல்லை. ஸோ அதனால் இது வந்து ஜாமெட்ரிக் சீரீஸ் இல்லை. ஸோ ஆன்சர் வந்து நோ. ஸோ நெக்ஸ்ட்டு the value of r such that 1 plus r plus r square plus r cube plus etc. is equal to 3/4 is. இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு இன்ஃபைனைட் ஜிபி இருக்குது. ஸோ இது ஏன் ஜிபி 1 into r r r into r r square into r தான் வந்து r cube. ஸோ இது கன்ஃபார்மாக ஒரு ஜிபி தான். இதோட சம் வேல்யூ வந்து நமக்கு 3/4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடுக்கு வந்து நீங்கள் இன்ஃபைனைட் ஜிபி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ a by 1 minus r is equal to சம் வேல்யூ 3/4 எடுத்துக்கோங்க. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூ 1. இங்கே 1 தானே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 1 by 1 minus r is equal to 3/4. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 4 is equal to 3 into 1 minus r வரும். 4 is equal to இந்த 3யை உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 minus 3r. ஸோ நமக்கு r வேல்யூ தான் வேணும். ஸோ 3r ஒரு சைடு வச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் இன்னொரு சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ 3r is equal to 3 minus 4. ஸோ 3 minus 4 வந்து -1. ஸோ r is equal to -1/3. ஸோ r ஓட வேல்யூ நமக்கு
-1/3 கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 81. The sum of cubes of first n natural numbers is dash of the sum of first n natural numbers. ஸோ இதில் வந்து உங்களுக்கு அந்த 4 ஸ்பெஷல் சீரீஸ் ஃபார்முலா தெரிஞ்சாலே இதை எழுதிடலாம். ஸோ sum of first n natural numbers ஃபார்முலா n into n plus 1/2. sum of cubes of first n natural numbers ஓட ஃபார்முலா n into n plus 1/2 the whole square. ஸோ ரெண்டுக்குமே வந்து ஒரு ஸ்கொயர் தான் வித்தியாசம். அதுதான் வந்து is the square of the sum of அப்படின்னு சொல்லி fill in the blank கேட்டிருக்காங்க. So the sum of cubes of first n natural numbers is the square of the sum of first n natural numbers. So cubesக்கு தான் வந்து ஸ்கொயர் இருக்கும், அதனால தான் வந்து cubes வந்து is the square of the sum of first n natural numbers அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா the average of first 100 natural numbers is. ஸோ ஆவரேஜ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா ஃபர்ஸ்ட்டு இந்த 100 நேச்சுரல் நம்பர்ஸோட சம்மை கண்டுபிடிச்சா அதையே வந்து டிவைடட் பை 100 பண்ணோன்னா அதை தான் வந்து நம்ம ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 5 நேச்சுரல் நம்பர்ஸ் எப்படி பண்ணுவோம்னா 1 + 2 + 3 + 4 + 5 டிவைடட் பை 5. அதே மாதிரி ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 100 நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1 + 2 + எக்ஸெட்ரா + 100 டிவைடட் பை 100. அதுதான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா n into n plus 1/2 நமக்கு தெரியும். ஸோ n is equal to 100 போட்டிங்கன்னா 100 into 100 plus 1/2. ஸோ 100 into 100 and 1/2 கேன்சல் பண்ணோன்னா 50 into 101. ஸோ 50 into 101 5050 வருது. ஸோ இப்போ இந்த 5050 நம்ம 100ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ ஆவரேஜ் வந்து ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, சம் டிவைடட் பை n. ஸோ இங்கே சம் வேல்யூ வந்து 5050 டிவைடட் பை இங்கே என்னோட வேல்யூ வந்து 100. ஸோ 5050 by 100னா 50.5. ஸோ ஆன்சர் வந்து 50.5 அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஆவரேஜ் ஃபார்முலா தான் தெரியணும், பிகாஸ் இந்த ஸ்பெஷல் சீரீஸ் ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். ஆவரேஜ் ஃபார்முலா வந்து ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் டிவைடட் பை 9. ஸோ ஃபர்ஸ்ட்டு சம் கண்டுபிடிச்சிட்டு இங்கே எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அதை வச்சு சம்மை டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆவரேஜ் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 82. So the sum of first n odd natural numbers is always an odd number. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு the sum of first n odd natural numbers ஃபார்முலா என்ன, Sn is equal to n square. ஸோ it is always an odd number அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து n ஸ்கொயர் வந்து எப்போவுமே ஆட் நம்பராலாம் இருக்காது. இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் n ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 14 அந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 14 ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு வந்து ஈவன் நம்பர் தான் வரும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். எப்போவுமே வந்து ஆட் நம்பராலாம் இருக்காது. 2 ஆன்சர்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, ஆனால் ஆட் நம்பராக மட்டுமே வந்து உங்களுக்கு ஆன்சர் வராது. இப்போ 17 அந்த மாதிரினா வந்து உங்களுக்கு ஆட் நம்பர்ஸ்லாம் ஆன்சர் வரலாம். ஆனால் வந்து உங்களுக்கு 14 12 இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இப்போ நீங்கள் 12 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 144 வரும். ஸோ அது வந்து கண்டிப்பாக ஆட் நம்பர் கிடையாது. ஸோ எப்போவுமே ஆட் நம்பரெல்லாம் இருக்காது. ஸோ ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு the sum of consecutive even numbers is always an even number. ஸோ எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈவன் நம்பர்ஸை நீங்கள் எத்தனை ஆட் பண்ணாலுமே உங்களுக்கு ஆன்சர் வந்து ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். அதே மாதிரி எத்தனை ஆட் நம்பர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். ஒரு ஈவன் ஒரு ஆட் ஆட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஆட் நம்பர் கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா the sum of consecutive even numbers is always an even number. ஸோ கான்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ்னால் என்ன அர்த்தம்னா 2 + 4 + 6 + 8. ஸோ எல்லாமே வந்து ஈவன் நம்பர்ஸ். ஸோ எத்தனை ஈவன் நம்பர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணாலும் இஸ் ஆல்வேஸ் அண்ட் ஈவன் நம்பர் தான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா the difference between the sum of squares of first n natural numbers and the sum of first n natural numbers is always divisible by 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ the difference between sum of squares of first natural numbers ஃபார்முலா என்ன, n into n plus 1 into 2n plus 1/6. இது வந்து sum of squares of first n natural numbers ஃபார்முலா. டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க, அதனால் சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. மைனஸ் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா என்ன, n into n plus 1/2. ஸோ இது வந்து ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து n into n square minus 1/3 வருது. ஸோ பை 3ன்னு இருக்குது, ஆனால் அவங்க ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, இஸ் ஆல்வேஸ் டிவிசிபிள் பை 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு ஆன்சர் வந்து பை 3ன்னு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். இப்போ சப்போஸ் உங்களுக்கு n into n square minus 1/2 அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட நம்ம வந்து ட்ரூ போட்டுக்கலாம். ஆனால் இங்கே வந்து பை 3ன்னு வருது. ஸோ கன்ஃபார்மாக இது வந்து 2ஆல் டிவிசிபிள் ஆகாது. ஸோ அதனால் இட்ஸ் ஆல்வேஸ் டிவிசிபிள் பை 2 அப்படிங்கிறது ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட். ஸோ இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கிறதால நான் 2 ஃபார்முலாஸையும் உங்களுக்கு வந்து சப்ராக்ட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இது வந்து பை 3 வருது. ஸோ அதனால் ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஸோ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா the sum of cubes of first n natural numbers is always a square number true.
ஸோ த சம் ஆஃப் கியூப்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா என்ன, n இன்ட்டு n + 1/2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஃபார்முலாலே வந்து நமக்கு ஸ்கொயர் இருக்குது. ஸோ அதனால் அந்த அந்த ஆன்சர் வந்து எப்போவுமே ஸ்கொயர் நம்பராக தான் இருக்கும். அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ தான். ஸோ சம் ஆஃப் கியூப்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் அ ஸ்கொயர் நம்பர். ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்தாலுமே அதை வந்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணுவீங்க. ஸோ திருப்பி அதுக்கு வந்து உங்களால் ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியும். அதனால தான் வந்து அதை நம்ம ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ தான். ஸோ இதோட வந்து நமக்கு சாப்டர் 2ஓட ப்ராக்ரஸ் செக்ஸ் எல்லாமே முடியுது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் கூகுள் ஃபார்ம்ஸ் லிங்க்கில் கூட கேட்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.